வணக்கம் நண்பர்களே, லீ தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேனசோனிக் P85 கீழே விழுந்து பேட்ரி கனெக்டர் ஃபால்ட் ஆகிடுச்சு. அது எப்படி மாற்றுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பேனசோனிக் P85. இங்கே பாருங்கள், இப்போ பேட்ரி கனெக்டர் காட்டுறோம் பாருங்கள். பொருளாக செக் பண்ணி பாருங்கள். பேட்ரி கனெக்டர் இல்லை, பேட்ரி கனெக்டர் கீழே வந்து உடஞ்சிருச்சு. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வேறு பேட்ரி கனெக்டர் போடலாம் வாங்க. இதுதான் அந்த பேட்ரி கனெக்டர் இப்போ நம்ம மாற்ற போகிறது. ப்ளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். இப்போ நான் ஹீட் பண்ணுறேன், ப்ளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக வச்சுருக்கேன். ஹீட் பண்ணுற கன்னை வச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி ஹீட் ஆகுது பாருங்கள். ஸ்பேஸ்ட் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுமாதிரி மெல்ட் ஆகும்போது கரெக்டாக ஹீட்டில் உட்காரும். நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஹீட்டில் உட்காந்துச்சு, ஆட்டி பார்க்குறேன். லைட்டாக ஆட்டி பார்த்தா பார்த்தீங்களா நகரலை. எப்போ கரெக்டாக உட்காந்துக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண, எப்படி செக் பண்ணு காட்டுறேன். போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கனெக்டரில் வந்து பேஸ்ட் ஒட்டிக்கும். பேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னா நீங்கள் கனெக்டர் போட்டாலும் எடுத்துக்காது. அதனால் கனெக்டரை நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. பேட்ரி கனெக்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக சால்ட்ரு பண்ணியிருக்கோன்றது. ப்ளோயர் வச்சு தான் வச்சுருக்கோம், நம்ம சால்ட்ருலாம் பண்ணலை. ப்ளோயர் வைக்கும் போதே அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்சது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் வாங்க. மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு மல்டிமீட்டர் டயோட் மோடில் வச்சுக்கோங்க. ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுங்கள். ஜிஆர் வேல்யூ கரெக்டாக வருதா பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் 002 வருது, ஒரு பக்கம் 0.37980 வருது. ஓகே, போர்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இதை நம்ம டிசி மீட்டரில் போட்டு போர்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை டிசியில் கனெக்ட் பண்ணுறோம். டிசியில் கனெக்ட் பண்ணுறது பூட் கேபிள் வேணும். பூட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிசியில் வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இல்லை, அதனால் ஷார்ட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆம்ஸ் எடுக்க மாட்டேங்குது. ஓகே, 110 ஆம்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா? திரும்ப 0க்கு வந்துடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, போர்டு ஆன் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் 212 அண்ட் ஆம்ஸ் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், கையில் பாருங்கள், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. 100ன்னு வருது. ஃபோன் ஃபுல்லாக ஆன் ஆகட்டும். வேறு எதனா ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் டிசிலே. இந்த ஃபோன் வந்து நம்ம டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனோட பேட்ரி பார்த்திங்கன்னா அது ஒப்பிடுச்சு. நம்ம இதுக்கு வேறு பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம், எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை கொஸ்டின் கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. இது என்னுடைய ஃபோன் தான். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனு. ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். என்கிட்ட ஒரு எம்ஐ பேட்ரி இருந்தது. அதிலேருந்து பிஎம்ஐ கனெக்டரை எடுத்து இதில் மாற்றி நான் இப்போ இந்த கனெக்டர் கூட வச்சு இந்த பேட்டரியில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், டச் ஒர்க் ஆகுது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இது ஒன்லி டேட்டா காப்பி பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பேட்ரி பெருசாக இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இது டேட்டாஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டாக போட தான் போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.